Hi everyone, good morning there in India and welcome back to my channel Pavitra Vlogs on Wheelchairs Central America. எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மண்டே ஆஃப்டர்நூன்ல இருந்து ஆரம்பிச்சு டியூஸ்டே ஈவினிங் வரைக்கும் ஒரு 2 days ஆன vlog வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னுடைய DIML vlogsக்கு வந்து நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க. இன்ஃபேக்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாகவே சப்போர்ட் பண்ணுறீங்க. அண்ட் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு ஒரு சில பேருக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்குது, வீல் சேர்லேருந்து எப்படி லைஃப் ரன் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் கீப் எக்ஸ்டெண்டிங் யுவர் சப்போர்ட் ஆல்வேஸ். அண்ட் வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மண்டே ஆஃப்டர்நூன் அனுக்கு வந்து ஸ்கூல் ஹாலிடே. அங்கே பாருங்கள், யாரும் பயந்துராதீங்க திடீர்னு இந்த எஃபெக்டை பார்த்துட்டு. ஏன்னா ஸ்கூல் ஹாலிடே வந்து US பிரசிடென்ட் டே மண்டேங்கிறதுனால ஹாலிடேவாக இருந்துச்சு. அதனால் அவள் கொஞ்சம் ஃபேஸ் பேக்கு அது இதுன்னு ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாள். ஸோ இங்கே வந்து நான் ரைஸ்க்கு சப்பாத்தி எல்லாத்துக்குமே காமனாக இருக்கிற மாதிரி ஒரு எக் கறி பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக வந்து வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டேன், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, அவ்வளோதான். அது என்னமோ அந்த கிளிப் மட்டும் மிஸ் ஆகிடுச்சுங்க, வெரி சாரி. ஸோ அது நல்லா அது 3 வதங்கினதுக்கப்புறமா இங்கே ஒரு 3 தக்காளி நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். மெயினாக வந்து இந்த பேஸ்ட்டு தாங்க ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 ஸ்பூன் வந்து ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 4 முந்திரி பருப்பு, இதெல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 மிளகு ஆட் பண்ணியிருக்கேன், ரொம்ப காரம் வேண்டாம் அப்படின்னு. அண்ட் இதெல்லாம் நல்லா தக்காளியோடு சேர்ந்து வதங்கிட்டே இருக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன், சின்ன ஸ்பூன் தாங்க அது, வந்து காரப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் ஃபுல் காரப்பொடி அந்த ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு சாம்பார் பொடி ஆட் பண்ணாமல் எனக்கு ஃபுல்ஃபில்லே ஆகாது எந்த ஒரு கிரேவி காய் எதுவுமே. அதனால் 1 ஸ்பூன் கிட்ட நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரெகுலர் சாம்பார் பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியான கிரேவி, எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி நீங்கள் மெயினாக இந்த பேஸ்ட்டும் இதுவும் சேர்ந்து வதங்கிறதுல தான் வந்து இந்த கிரேவியோட பேஸ் அண்ட் டேஸ்ட்டே இருக்குது. அண்ட் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தேங்காய் பேஸ்ட், அது கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி எனக்கு வந்து கறி எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதுக்கு தேவையான அளவு நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு டேபிள் சால்ட் தான் போட்டுக்கிறேன். நீங்கள் கல் உப்பு இருந்தால் போட்டுக்கோங்க, செம டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கி எனக்கு டைம் இல்லை, ஸோ கடகடன்னு செஞ்சதுனால நான் சால்ட் போட்டேன். இங்கே வந்து நான் ஒரு 4 பாயில்டு எக் எடுத்திருக்கேங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கறியோடைய பேஸ் அண்ட் கிரேவி நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் கிட்டக்க கரம் மசாலா, உங்கள் கிட்ட கறி மசாலா பவுடர் இல்லை எக் மசாலா பவுடர் எது இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம குக் பண்ண எக்கையும் வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கிரேவி திக்கானோடனே ஒரு 5 நிமிஷம் அது எல்லாமே சேர்த்து பைண்ட் ஆகி கொதிக்கணும், அவ்வளோதான். சூப்பர்பான யம்மியான எக் கறி வந்து ரெடி ஆகிடும். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸிங்க. நான் ஹார்ட்லி ஒரு 10 மினிட்ஸில் பண்ணிட்டேன். எக்கு பாயில் ஆகிற டைமும் இந்த கிரேவி பண்ணுற டைமும் ஆக்சுவலாக ஒன்றா தான் இருக்கும், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். எப்பயும் போல் புளி கடுகு அந்த மாதிரி ஆட் பண்ணி அதை குழம்பு மாதிரி நம்ம பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்ம ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக தொட்டுக்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக இந்த தடவை கொடுக்குறேன். ஸோ லன்ச் வந்து ரெடி, எக் கறி அண்ட் ரைஸ் சூப்பராக யம்மியாக இருந்துச்சு. அண்ட் ஈவினிங் அந்த ஹாலிடே அப்படிங்கிறதுனால எப்பயுமே நமக்கு பசங்களுக்கு பசிச்சிட்டே இருக்கும். என்ன தான் நம்ம வந்து வெரைட்டி போண்டா எல்லாம் பண்ணால் கூட நம்ம ஸ்டைல் சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுற உளுந்து போண்டா வந்து எல்லாருக்குமே ஃபேவரட் இல்லைங்களா. மசால் போண்டா இருக்குது, அப்புறம் கார போண்டா, நிறைய டைப்ஸ் இருக்குது. பட் உளுந்து போண்டா வந்து வெரி சாட்டிஸ்ஃபையிங் அண்ட் ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அவுட்டர் வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து புசுன்னு சாஃப்டாகவும் இருக்கிறத சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு, எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ வந்து நான் அன்றைக்கி அரிசி உளுந்து ப்ரீவியஸ் டே தான் நாங்கள் அரைச்சிருந்தோம் இட்லி தோசைக்கு. அந்த இதில் உளுந்து நாங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம், போண்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி. ஸோ கரெக்டாக அது ஹாலிடேவும் இருக்கிறதுனால எனக்கு போண்டா செஞ்சு கொடுமா அப்படின்னா, இந்த ரெசிபி எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஜஸ்ட்டு வந்து நான் ஈவினிங்லாம் இது செஞ்சேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் இந்த போண்டா ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் வந்து ரெசிபி நெக்ஸ்ட் டைம் எடுத்து ட்ரை பண்ணுறேன், ஷேர் பண்ணேன். ஸோ ஈவினிங் வந்து முடிஞ்சதுங்க. மண்டே வந்து இன்றைக்கி இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டே பார்த்திங்கன்னா டியூஸ்டே மார்னிங் விலாக்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ டியூஸ்டே மார்னிங் டைம் வந்து அரவுண்ட் 7:30 7:40 ஆகிடுச்சு. சில பேர் வந்து எங்கிட்ட இன்ஸ்டாகிராமில் அனுவுடைய எஜுகேஷன் பற்றி நிறைய கொஷின்ஸ் கேட்குறீங்க, வாட்ஸ்அப்பில் கூட கேட்குறீங்க.
இதுதான் வந்து அவளுடைய யூஎஸ் ஹிஸ்ட்ரி புக்கு. ஒரு புக் அப்பப்போ இந்த மாதிரி புக் வீட்டுக்கு கொடுத்து விடுவாங்க மெயின் எக்ஸாம் வரும்போது, செமஸ்டர் எக்ஸாம் போது. ஒரு குவார்ட்டர் முடிகிற டைமில் தான் இந்த மாதிரி புக்கெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவா. மற்றபடி மோஸ்ட்லி வந்து லேப்டாப் அண்ட் ஸ்ப்ரிண்ட் அவுட் அப்படி தான் வந்து அவங்களோட ஸ்கெட்யூல் இருக்கும். டீட்டெயில்டாக ஸ்கூலை பற்றி மட்டும் ஒரு விளாக் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஏன்னா நாங்கள் ஒரு டேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் மட்டும் தனியாக விளாக் போட்டாலும் அது சரியாக வராது. ஸோ அனுவும் சேர்ந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு பெட்டராகவே வந்து புரியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், டைம் நான் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் 7:45 இன்னொரு 5 மினிட்ஸில் அனு கிளம்பணும். அண்டு மார்னிங் சிச்சுவேஷன் வந்து இங்கே இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் இவங்கெல்லாம் கிளம்புனதுக்கப்புறமா தான் நான் வந்து அனு கிளம்புனோடனே தான் கொஞ்சம் திங்ஸ்லாம் சார்ட் அவுட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் ரெடி. எக்ஸாக்டாக ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி கிளம்பினா கூட போகிறேன். ஏன்னா ஸ்கூல் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால அவள் கிளம்பிட்டா. ஸோ மார்னிங் வந்து இப்படி தான் இருக்குங்க, பயங்கர சன்னியாக இருக்குது. அண்ட் எப்பயும் போல் ஆஃப்டர்நூன் வந்து நான் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன். அது அப்படியே க்ளவுடி ஆகி பயங்கர ஜில்லுன்னு காற்றடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ டியூஸ்டேங்கிறதுனால எங்களுடைய லாண்ட்ரி ஸ்கெட்யூல், அதுக்கு தேவையான எங்களுடைய லாண்ட்ரி பேக் அண்ட் லாண்ட்ரி லிக்விட் எல்லாமே நான் ரெடியாக வச்சுருக்கேன். அவங்க இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க, டியூஸ்டே கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க. ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 கிட்ட ஆகிடுச்சு. அண்ட் என்கிட்டக்க வந்து நிறைய பேர் கேட்குற ஒரு கொஷின், சில பேர் கால் பண்ணி கூட இன்கொயர் பண்ணுற கொஷின் கேட்குறது என்ன பார்த்திங்கன்னா, எப்படி நீங்கள் வந்து வெசல் வாஷிங்லாம் மேனேஜ் பண்ணுறீங்க, உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா அப்படின்லாம் கேட்குறீங்க. சரி, அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இந்த வ்ளாகில் நினச்சேன். இது என்னுடைய பூஜா டெக்கரேஷன். இந்த மாலை, இந்த மாதிரி சேர், குர்சி இதெல்லாம் வந்து நான் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அண்ட் எப்போவுமே டேபிள் மேலே இந்த மாதிரி ஒரு டவல் போட்டுட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணோன்னா நமக்கு க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அன்றைக்கி டியூஸ்டே லன்ச் வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் பண்ண எக் கறி கொஞ்சம் ஆல்ரெடி லெஃப்ட் ஓவர் இருந்தது. நான் வந்து விரதத்தில் இருக்கேன் எவ்ரி டியூஸ்டே. அதனால் நான் மார்னிங் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுத்துப்பேன். டிஃபன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக நான் எடுத்துக்க மாட்டேன். ஸோ எப்பயுமே ஃப்ரூட்ஸ் இருக்கும். சமைக்கிற டைம்லேயும் நான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே தான் வந்து சமைப்பேன். ஸோ இங்கே வெசல் வாஷிங்லாம் இருக்குது. ஸோ பேசிக்காக புளியை மட்டும் ரசத்துக்கு ஊற வச்சுட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு தான் எனக்கு சமைக்கணும் அப்படின்னு இருக்கும். ஏன்னா பாத்திரத்தெல்லாம் வச்சுட்டு குக் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த இடத்துல நிற்கவே வந்து பிடிக்காது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்போயுமே விளக்கு, பூஜா ஐட்டம்ஸ் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நான் வந்து இப்படி தான் செப்பரேட்டாக தான் பண்ணிவிடுவேன். மற்ற வெசல் கூட சேர்த்து அதெல்லாம் தேய்ச்சிட்டு லாஸ்ட்டாக அதுக்கப்புறமா வந்து நான் பூஜா ஐட்டம்ஸ் க்ளீன் பண்ண மாட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பூஜா சாமக்ரிஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி அதை வந்து செப்பரேட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து நம்மளுடைய ரெகுலர் வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணுவேன். இது என்னுடைய மெத்தடு. அப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்தோடனே டேரெக்டாக வந்து சோப்பு லிக்விட்லாம் போடாமல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரை டிஷ்யூ வச்சு நமக்கு அதில் எண்ணெய், அதுக்கப்புறமா நம்ம அகர்பத்தியோட அந்த ஆஷ்லாம் விழுந்திருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நீட்டாக தொடச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி டைரெக்டாக அந்த லிக்விடை நான் அதில் ஊற்றிடுவேன். ஏன்னா மற்ற பாத்திரங்களுக்கு தேய்க்கிற சோப்பு அதே ஸ்க்ரப்பரை வச்சு நான் வந்து பூஜா ஐட்டம் செய்ய மாட்டேன். அதே மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நான் எங்கள் வீட்டுக்கு வர க்ளீனிங் அவங்கக்கிட்டையும் நான் கொடுக்க மாட்டேன். இது இங்கேனே இல்லை, நான் இந்தியாவில் இருக்கும்போதுமே என்னுடைய பூஜா ஐட்டம்ஸ் மாத்திரம் நான் யார்கிட்டையும் க்ளீனிங்க்கு கொடுக்க மாட்டேன். எனக்கு நான் க்ளீன் பண்ணால் தான் இந்த மாதிரி செப்பரேட்டாக அதுக்குன்னு ஒரு ஸ்க்ரப் வச்சு லிக்விடை டைரெக்டாக அதில் ஊற்றிட்டு அதே மாதிரி எல்லா வெசலும் முன்னாடி அதை நான் தேய்ச்சி எடுத்துருவேன். இதுதான் என்னுடைய வே ஆஃப் க்ளீனிங். ஸோ எப்பயுமே வந்து விளக்கு ஏற்றும் போது அடியில் ஒரு பிளேட்டு, கொஞ்சம் டிஷ்யூ அதெல்லாம் போட்டுட்டு விளக்கு வச்சோம் அப்படின்னா க்ளீனிங் ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து துணிலேயோ இல்லை அந்த டேபிள்லேயோ வச்சோன்னா எண்ணெய் வந்து லீக் ஆகும், கண்டிப்பாக லீக் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் பேஸில் எப்பயுமே ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி விளக்கு இதெல்லாம் வச்சுட்டு நான் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறது ஈஸி. புளி ஊற வச்சு அதெல்லாம் செய்ய என்னால் வந்து முடியாது. ஸோ என்னுடைய மெத்தடில் நான் ரெகுலராக க்ளீன் பண்ணுவேன். லைக் ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் இல்லை 10 டேஸ் ஒன்ஸ் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோன்னா உங்களுக்கு அவ்வளோவா வந்து அந்த ஆயிலோடைய அந்த பிசுக்கெல்லாம் சேராது, கண்டிப்பாக ஈஸியாக க்ளீன் ஆகிடும். ஸோ இங்கே வந்து நான் என்னுடைய வெசல் வாஷிங் டெக்னிக் அண்ட் என் வீல் சேர்லேருந்து நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க, அதனால் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். கஷ்டமாக இருக்கா அப்படின்னா நான் இல்லைன்னுலாம் நான் போய் சொல்ல விரும்பலை. கண்டிப்பாக எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்தியாவிலலாம் நான் வெசல் வாஷிங்லாம் நான் பண்ணதே கிடையாது. பட் எனக்கு இங்கே நிறைய விஷயங்கள் பிடிச்சிருக்கு. அதனால் ஒரு சில கஷ்டங்களை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுல எனக்கு பெருசாக கஷ்டமாக தெரியல, ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா. இப்போ எனக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. இனிஷியலாக கஷ்டமாக இருந்தது, இப்போ ஐ ஜஸ்ட் காட் யூஸ் டு இட், அவ்வளோதான்.
ஸோ கிச்சன் க்ளீனிங் முடிஞ்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா வெசல் எல்லாம் நீட்டாக வாஷ் பண்ணியாச்சு. சிங்க்கை வந்து பக்காவாக க்ளீன் பண்ணிட்டேன். அண்ட் எப்பயுமே ஒரு துணி எடுத்து நான் திருப்பி சிங்க்கெல்லாம் துடைச்சிட்டு அந்த துணியையும் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடில் பிரித்து வச்சுருவேன் ட்ரை ஆகிறதுக்கு. ஸோ என் கிச்சன் சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இந்த சைடு என்னுடைய கவுண்டர் டாப், அந்த சைடு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் மெயின் கவுண்டர் டாப்பில். அது வந்து மோஸ்ட்லி ஜெய் இல்லைன்னா அணு வந்து நின்றுட்டே பண்ணுறதுக்கான இது. ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ரசம் வச்சுட்டு அன்றைக்கான லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த கிச்சன் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கிச்சன் டூர் அண்ட் ஃப்ரிட்ஜ் டூர் கம்பைண்டாக வந்து போடுங்க அப்படின்ட்டு எனக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக அதையும் ஒரு நெக்ஸ்ட் vlogல நான் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ லஞ்ச் முடிச்சாச்சுங்க. ரசம் நான் வீடியோ எடுக்கல, பிகாஸ் எல்லாருக்குமே தெரியும் மிளகு பூண்டு ரசம் இஸ் லைக் எவ்ரிபடி கேன் டூ. சப்போஸ் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு vlogல வந்து ரசம் மெத்தட் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ அனுக்கு வந்து ரசம் அப்படின்னா வந்து சுத்தமாக பிடிக்காது. அவளுக்கு ஃபீவர் டைமில் மட்டும்தான், இல்லை ரசம் குடிப்பா, ரசம் ரைஸ் பிடிக்காது. அதனால் அவளுக்கு பூண்டு பருப்பு பொடி, இது வந்து யூஎஸ்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்மளுடைய இந்தியன் பிராண்டு தான், 777 தான், பட் இங்கே கிடைக்காது. அதனால் யூஎஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ நல்லா நெய்யை விட்டு சுட சாத்தில் பருப்பு பொடி நெய்யை விட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும் இல்லைங்களா. அவளுக்கு பருப்பு பொடி ரொம்ப பிடிக்கும். அதுவும் கார்லிக் பருப்பு பொடினா அவ்வளோ பிடிக்கும் அவளுக்கு. அதனால் அவளுக்கு நான் வந்து பருப்பு பொடி சாதமே வச்சுட்டேன் அன்றைக்கி லஞ்சுக்கு. அண்ட் கூடவே வந்து காய் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் அண்ட் ப்ராக்கோலி இது ரெண்டும் போட்டு ஒரு மாதிரி ஃப்ரை மாதிரி பண்ணி வச்சுட்டேன். ஜஸ்ட் உப்பு காரப்பொடி போட்டு ரோஸ்ட் மாதிரி பண்ணோம். அவளுக்கு ப்ராக்கோலி ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதனால் காலிஃப்ளவரும் பிடிக்கும், ப்ராக்கோலியும் பிடிக்கும். அதனால் அது நிறைய ஃப்ரை மாதிரி பண்ணி அவளுக்கு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பப்பெட்ஸ் அண்ட் அப்பளம் இதெல்லாம் நம்ம ஊர்லேருந்து நாங்கள் வரும்போது எடுத்துகிட்டு வந்தது. அப்பப்போ டைம் கிடைக்கும்போது ஃப்ரை பண்ணி வச்சுருப்போம். அதையும் வந்து நான் அவளுக்கு வச்சுட்டேன். ஸோ ரொம்ப சிம்பிளான டியூஸ்டே லஞ்ச் அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. எங்களுக்குமே வந்து நான் சொன்ன மாதிரி நான் விரதத்தில் இருக்கிறதுனால ரொம்ப ஹெவியான ஃபுட்டு நான் ப்ரிஃபரே பண்ண மாட்டேங்க. அன்றைக்கி ரொம்ப சிம்பிள் ஃபுட்டாகவும் எடுத்துக்குவேன். அதே மாதிரி ஒரு வேளை தான் ரைஸும் சாப்பிடுவேன். அதனால் ஐ ஜஸ்ட் மேட் இட் வெரி சிம்பிள். ஸோ அவள் லஞ்ச் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து எங்களுடைய லஞ்ச் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பூண்டு மிளகு போட்டு ரசம், தக்காளி எல்லாமே நான் அரைச்சி ஊற்றி தான் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இது அவளுக்கு தக்காளி பிடிக்காது. குடிக்கும்போது ரசத்தை அவளுக்கு வாயில் மாட்டினா அவள் குடிக்க மாட்டானோ. அதனால் நான் தக்காளி பூண்டு எல்லாமே அரைச்சிருவேன். ஒரு சூப் மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக இது உங்களுக்கு. அண்டு பார்த்திங்கன்னா காய், அதுக்கப்புறம் மோர் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து சண்டே டைம் இருக்கும்போது எனக்கு கொத்தமல்லி நிறைய இருந்துச்சுன்னு தொகையல் பண்ணேங்க. அதுவும் கொஞ்சம் இருந்தது, சூப்பராக இருந்தது. அந்த ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறமா பருப்பு பொடி இருந்துச்சு, அப்பளம் இருந்தது, நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. சிம்பிளாக தான் லஞ்சுன்னு நம்ம நினைக்கிறோம், பட் செய்யும்போது கொஞ்சம் எலாபரேட் ஆகிடும். ஒயிட் ரைஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அணு வந்தாச்சு. 4:20 நாங்கள் சுத்தமாக வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் இல்லவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்பக்ஸ்க்கு போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்புறமா கடைக்கு போய் திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு நினச்சோம். இந்த இடம் மட்டும் எங்களுடைய செகண்ட் ஹோம் அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் கோஸ்டாரிக்காவில் வந்ததுலேருந்தே இந்த இடத்துல தான் நாங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸும் கூட. ரொம்ப ஹைஃபையாகவும் இல்லாமல், ரொம்ப வந்து கொஞ்சம் ரொம்ப லோவாகவும் இல்லாமல், ஓரளவுக்கு மிட்டாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்பாட் டு சிட் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா க்ரொசம் சொல்லியிருந்தா அனு, க்ரொசம் சாப்பிட்டோம். ஏன்னா ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோடனே கொஞ்சம் பசிக்கும் அதனால். அண்டு நேராக வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன ஷாப் இருக்குங்க. அது வந்து வெஜிடபிள் ஷாப், ஃப்ரூட் ஷாப். அங்கே வந்து எல்லாமே வச்சுருப்பாங்க. கடை ரொம்ப சின்னதாக இருக்கும், பட் பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாமே கிடைக்கும் அங்கே. ஸோ நிறைய பேர் ஸ்கூல் விட்டு அனு எங்கன்னு நினைப்பீங்க. அது வந்துட்டாங்க. அவளுக்கு நிறைய ஒர்க் இருக்குது, படிக்கிறதுக்கு ப்ராஜெக்ட்லாம் வேறு இருக்குது. அதனால் கடன்னு போயிட்டு நாங்கள் காய்கறி பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஸோ வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆக்சுவலாக பார்த்தா அது ஒரு 5 to 10 minutes தான் எங்கள் வீட்டிலேருந்து. நாங்கள் வந்து அங்கே ஸ்டார்பக்ஸ்லாம் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் ஒரு 1/2 hour கிட்ட ஆச்சு. இங்கே இளநீ ரொம்ப சூப்பராக இருக்குங்க, தேங்காய் இருக்கும், எல்லாமே இருக்கும் ஆக்சுவலாக இந்த கடையில். ஸோ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் நிறைய இருக்கும். ஒரு சின்ன கடை மாதிரி தான் இருக்கும், ஆனால் பார்க்கிங் இல்லாமல் இங்கே எந்த கடையுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு கடை. ஸோ இறங்கினோடனே வந்து ஒரு ஸ்டெப் கூட கிடையாது, அப்படியே ஃப்ளாட்டாக வந்து உங்களுக்கு ஷாப் வந்துடும். ஸோ நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்டர் பண்ணோன்னே இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லைங்களா, குக்கீஸ், அதுக்கப்புறமா பன்னு, அதுக்கப்புறம் எனக்கு இங்கே வந்து சர்க்கரை போட்டு ஒரு
பேக்கிங் ஐட்டம் பிஸ்கட் மாதிரி இருக்குங்க, செம்மையாக இருந்தது அது பார்க்குறதுக்கு. ஸோ காஃபியோடு சாப்பிட்றதுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு மைண்டில் அப்படி இமேஜின் பண்ணிவிட்டு நான் அதை எடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஃப்ளாட்டாக அதிரசம் மாதிரி இருந்தது, அதுலேயே மேலே வந்து சுகர் கோட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹோல் ஸ்பைசஸ்லாம் இருக்குங்க, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், ஏலக்காய் இருக்குமான்னு தெரியல, ஆனால் பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ், பே லீஃப்லாம் நல்லா கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் நிறைய வாங்க வேண்டியிருந்ததுனால சரி ஒரு ட்ராலி மாதிரி எடுத்துடலாம், ஏன்னா எல்லாத்தையுமே நான் மடியில் வச்சுக்க முடியாது அப்படின்னு எடுத்துட்டோம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியாவில் கிடைக்கும் இல்லைங்களா வெள்ளை முள்ளங்கி, ஒயிட் ராடிஷ், அது கிடைக்கும் இங்கே. லாஸ்ட் டைம் நான் அது யூஸ் பண்ணி தான் சாம்பார் பண்ணேன், சூப்பராக இருந்தது. ஸோ இந்த தடவை நான் அதையும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கொத்தமல்லி எதுவுமே சுத்தமாக இல்லை, ஃப்ரெஷ்ஷாக வந்து கொரியாண்டர் இருந்தது. அப்புறம் பருப்பு கீரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை ஒரு கட்டு எடுத்தோம், ஏன்னா ஜெய் அனு 2 பேருக்குமே கீரை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு, அதனால் அதை எடுத்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கட் வெஜிடபிள்ஸ் இருக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். கேரட்டு, பீன்ஸ் அண்ட் ஸ்வீட் கார்ன், இது 3மே வந்து அழகாக வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது நான் எடுத்தேன். அவங்களுக்கு கார்ன் வேண்டான்னா வெறும் கேரட் பீன்ஸ் கூட இருக்குது, அந்த மாதிரியும் இருக்குது. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் எடுத்தேன். பச்சை மிளகாய் இந்த ஊரில் நல்லாவே இல்லைங்க, அதில் ஏதோ ஒரு ஹாலபினோஸில் ஸ்மெல் வரும், பட் வேறு வழி இல்லை, அது மட்டும்தான் இங்கே எடுக்கணும். அதுக்கப்புறம் பீல்டு கார்லிக், அப்புறம் வினிகரில் வந்து கார்லிக்கை கட் பண்ணி போட்டிருப்பாங்க, ஹாலபினோஸ் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி பிக்கிள்டு வினிகர்னு தான் சொல்லுவோம்ல, அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே இன்னொன்று எடுத்தேன், என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன், வாட்டர்மெலன், பனானா, பைனாப்பிள் கட் பண்ணி அழகாக ரேப் பண்ணி வச்சுருப்பாங்க, சூப்பராக இருக்கும். மஸ்க்மெலன் கேட்டால் அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க, பப்பாயா இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி டார்க் ஐ பீன், அப்புறம் நம்ம ஊரில் காராமணி இருக்கும்ல அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட அதே மாதிரி பீன்லாம் வந்து கிடைக்கும் இங்கே, ஏன்னா இங்கே ரைஸ் அண்ட் பீன் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் சவுச்சவில் இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருந்தது. சரி நான் வந்து ஒரு சவுச்சவ் எடுக்கலாம், கூட்டு மாதிரி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்ம ஊர் சவுச்சவ், அது ரெண்டும் இது டிஃப்ரெண்ட் வெரைட்டி, அது ஒரு வெரைட்டி இங்கே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கப்பா கிடைக்கும், டாப்பியோக்கா சொல்லலாம், மரவள்ளி கிழங்கு, அது இங்கே நிறைய கிடைக்கும் கேரளா மாதிரி. அப்புறம் கேரளா அந்த பனானா பண்ணுவாங்கள்ல, பழம்புரி பனானா, அது இருக்கும். அப்புறம் அர்பி இருக்கும், அர்பிக்கு தமிழில் சேப்பங்கிழங்கு, அது இருக்கும். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம ஊர் டேஸ்ட் மாதிரி இருக்காது, அதான் விஷயம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி சைஸ் மத்தங்காய், இஞ்சி இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து கேபேஜ் எடுத்தோம், மாங்காய் எடுத்தோம், குட்டி குட்டி மாங்காய் எடுத்தோம், சூப்பராக இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே தேவையானதை வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அண்ட் இந்த விலாகை நான் இங்கேயோட முடிச்சுக்கிறேன், இல்லைனா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களெல்லாம் இன்னொரு விலாகில் மீட் பண்ணுறேன். டேக் கேர் அண்ட் பை.